போச்சு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, என் பொண்ணும் போச்சு. மாலையை போட்டு மலர் வளைய வச்சு நான் கூசாம என் மானத்தை வாங்கினாங்க. பட்டப்பொங்கல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்டையை தூக்கி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப என் மகக்கடத்துல தாலியை கட்டி என் கௌரவத்திலே கை வச்சுட்டாங்க. இதுக்கு மேல நிறுத்திய உன் மக தாலி எடுத்தா பரவாயில்லையா? அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. போய் தாலி எடுத்துட்டு வாங்கடா. அவனை சொன்னேன், சும்மா சொன்னேன். அடிச்சிட்டியா? இது ஆளை கூட்டு வரேன். தலைவா அடி அடி அடிக்கிறாங்க தலைவா. நான் பாட்டுக்கு ஆளை குட்டுறேன்னு சொல்லிட்டேன். உன்னை விட்டா அவனுக்கு யாரு இருக்கிறா? நீதான் என்ன காப்பாத்துறோம். மயில்சாமி, உன் மனசை நினைச்சுக்க, வெற்றி உனக்கு. ஆசீர்வாதம் பண்ண. நீங்க அடிப்பீங்க, என்னால தாங்க முடியாது. இனிமேதான் ஆரம்பம். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நீங்க இருக்கக்கூடாது. வாங்க போலாம். ரொம்ப நன்றி ராம். உன்னை நண்பன் அடைஞ்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாணிக்கம், உன்னை நம்பி தேன் வந்திருக்கா, அவளை பத்திரமா பாத்துக்கோ. கிராமத்துக்கு போங்க, வாழ்க்கை ஆரம்பிங்க. ஓகே? மாணிக்கம், உங்க 2 பேருக்கு ஒரு கண்டிஷன். அடுத்த வருஷம் இதே டேட்ல எங்களை மாமா மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு அழகான குழந்தை பத்தி கொடுக்கணும். பிறக்கிற குழந்தை என்ன மாமான்னு தானே கூப்பிடு. அதான் மாமா மாமான்னு சொல்லிட்டேன்லடா. ஆமா ஆமா. பஸ் புறப்படுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க போலாம். நீ எங்க போற? இங்க வா. ஏற விட மாட்டீங்களே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாங்க புறப்படுறோம். போயிட்டு சரிம்மா. வரேன். வாங்க போலாம். வண்டி நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்துரும்ல. இன்ஸ்பெக்டர் உங்களை கையோட கூப்பிட்டு சொன்னாரு.
எதை நீ செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை நாள் உன்னை பயந்து பயந்து வளர்த்தனே, அதையே செஞ்சுட்டு இன்னைக்கு ஜெயில வரைக்கும் போயிட்டு வந்து நிக்கிறியடா. நல்ல வேலை அண்ணன் இருந்தாங்க, ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாங்க. இல்லன்னா எங்க அதே உன்னால எனக்கு அவமானமா இருக்குடா. நான் தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனேன், நீங்க எதுக்கு அவமானம் பண்ணோம்? பேசுவப்பா, நீ நல்லா பேசுவ. அடடடடா, என்னம்மா இது? நாங்கெல்லாம் வெள்ளக்காரன் கூட போராடி இந்த நாட்டை காப்பாத்திருக்கோம். இவன் கொள்ளக்காரன் கூட போராடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில காப்பாத்திருக்கான். ஏன் அனாவசியமா கோவிச்சுக்கிற அவனை? காவேரி, என்னம்மா நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? உன் புள்ள ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நினைச்சா உங்க அண்ணன் கூட தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க நீங்க கெட்டவரா? ஆமா, இல்ல நீங்க சும்மா இருங்கடா. இவன் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால தானே இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பமா இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவன் யாரு? பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமை மத்தவங்களுக்கு என்ன இருக்குங்கிற? பெத்தவங்களா நடந்துக்கலாம், மத்தவங்க தானே பெத்தவங்களா நடந்துக்கணும். பிரமாதம், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? வார்த்தை விளையாடுது. நான் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் 2 உயிரை காப்பாற்ற திருப்தி எனக்கு இருக்கு. கண்ணு முன்னால் ஒரு உயிர் போற மாதிரி இருந்தா அதனால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. நான் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன நம்புங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் உங்க தியாகம் என்ன காப்பாத்திருமா. போட்டாயா அருவாள? என்னங்க தம்பியோட பேச்சு அப்படியே தத்ரூபமா விவேகானந்தர் பேச்சு மாதிரி இல்ல? விவேகானந்தர் நீ எங்க பார்த்த? எல்லாம் நீங்க சொல்லி கேட்டதாங்க. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? அவன் எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறான், அது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் பயப்படுற? இந்த பாரு, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுது எவ்வளவு பெரிய காரியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத உன் பையன் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் என்ன சின்ன குழந்தையா? இந்த காலத்துல 100% அகிம்சாவாதியா வாழ்ந்தான்னா அவன் ஒரு கோழை. 100% தீவிரவாதியா வாழ்ந்தான்னா அவன் முரட. பாதி காந்தியாவும் பாதி நேதாஜியாவும் எவன் ஒருத்தன் வாழ்றானோ அவன் தான் யதார்த்தமான மனிதன். உன் பையன் இருக்கானே, அப்படிப்பட்ட மனுஷன் ஆயிட்டான். அவனை பத்தின கவலை எனக்கு எப்போ போயிடுச்சு. உனக்கு இனிமேலாவது போகட்டும். என்னாச்சு? ஏதோ சொல்லணும், நீயே சொல்லிட்டு வா. என்ன நீ இது? அண்ணனாவது அவரை அமைதிப்படுத்துவார்னு பார்த்தா. இந்த பார் காவேரி, உன் பையன் ரொம்ப தைரியசாலி ஆயிட்டான். நீ அனாவசியமா கண்ணை கசக்கி கசக்கி அவனை கோழை ஆக்கிறாத. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணே நீங்களுமா? நானும் தான் சொல்றேன். பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கண்டிப்பா நீ வந்துடணும். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். வரட்டுமாமா? வரேன். இருள் மாதிரி நாட்டுக்கு உழைக்கிறவங்க தான் மக்களுக்கு தேவை. அதனால அவரை எலெக்ஷன் நிறுத்துங்க. நம்ம வார்த்தையை மீறி வேற யாரையாவது நிறுத்திடுவாங்களா? மந்திரி வராரு, மந்திரியோட கார் வருது. கத்துறேன். இது ஒழுங்கா ஜெயிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? முன்னெல்லாம் பெரிய மனுஷங்க போய் மந்திரியை பார்ப்பாங்க. இப்ப மந்திரி போய் பெரிய மனுஷங்களை பார்க்க முடியாது ஆயிப்போச்சு. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எந்திரியா, மந்திரி வந்திருக்கேன்ல. சொன்னாதான் தெரியுது, உக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே இருளப்பணிய மேலிடம் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க. கேட்டுக்கிட்டு நேரம் வந்துருச்சு. எலெக்ஷனே தேவையில்லை. ஏன்னா எவனும் எதிர்த்து நிக்க போறது இல்லையே. இருந்தாலும் சட்டப்படி ஜெயிப்பேன். என்ன பங்காளி, வரும்போதே ஒரு பந்தா வர? அப்பா வேட்டி கேட்டு போறாரா? உள்ள சந்தோஷமா இருக்கேன். புரியலையே. டேய், எங்க அப்பா இந்த தொகுதி எலெக்ஷன்ல நிக்க போறாரா, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி பங்காளி? இந்த சந்தோஷத்தை நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். எங்க போலாம்? மசாஜ் மாலினி? அடச்சி, அது தோச்சு போட்ட துணி. ஐ டோன்ட் லைக் இட். மசாஜ் ஃபிகர் கிடைக்குமாடா? எனக்கு நம்ம சீதாவை பார்க்கணும். ஓகே. என்ன தொழில் கிளம்பியாச்சா? பணத்துக்கு டைட்டாமா? என்ன விட்டுருக்க, நான் திருந்திட்டேன். சிவப்பு விளக்கு எப்பமா கொத்து விளக்கான? ராமு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஐயோ கெடுத்தான் இங்கே வந்து கெடுத்தான் பங்காளி. தாகம் தணிக்கிற குளத்துக்கு வேலியை போட்டுட்டா தண்ணி குடிக்காம போயிடுமா? குடிச்சிருவோம். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, என்ன விட்டுருங்க, நான் உடனே போகணும். பங்காளி மட்டும் என்னமா, நாளைக்கு அப்போ சொல்றாரு, உடனே போயிடலாம். ஆனா ஒரு 5 நிமிஷம். நான் திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. வந்த காரியத்தை முடிக்காம போறது என் பரம்பரையிலே கிடையாதுமா. சாரி
சீதாவோட அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியல. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பங்காளி கோழி கொக்கர கூட சீக்கிரம் வா போயிடலாம். சீதா சார் சார் நான் கேபிஆர் காலேஜ் வரேன் சார். என் கூட படிக்கிற சீதான்ற பொண்ணு என் காலேஜ் சேர்வன் கஜா அவங்க கொலை பண்ணிட்டாங்க சார். யார் யார் சாட்சி? நான் சார் சாட்சி. அப்படியா? நீ பார்த்தத அந்த ரூம்ல உட்காந்து தெளிவா எழுதி கூட பாப்போம். கொஞ்சம் பேர கொடுங்க சார். ஹலோ கேபிஆர் சாரா? நான் கான்ஸ்டபிள் பக்ரி பேசுறேன் சார். யார பார்க்கணும்? எங்க ஃப்ரெண்ட் பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். அவனை பார்க்கணும். ஓ அந்த பார்ட்டியா? சீதாங்கிற பொண்ண ரேப் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். அவமானம் தாங்காம அவனே தூக்கு மாட்டி செத்துட்டான். அங்க பாரு தொங்குறத. நாங்க நம்ப மாட்டோம். வந்துட்டு போனாங்க கேபிஆர் ஆளுங்க. அவங்க செஞ்சு கோலா இது. என்ன எங்க சத்தம்? சார் எங்க ஃப்ரெண்ட் பார்த்திபனை கேபிஆர் ஆளுங்க அடிச்சு தூக்குல தொங்க போட்டுருக்காங்க பாருங்க சார். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? அந்த மர்டர் தான் சார் சாட்சி. அந்த மர்டருக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? விவரம் இல்லாம பேச முழிக்கிறான் பாரு. நீங்க போங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போட்டு யூனிஃபார்ம் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. மரியாதை? யாரோட மரியாதையை பத்தி சொல்றேன்? இல்லப்ப யாரா? இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவை வர போறவன்டா. கேபிஆர் யாரா? ஒரு எம்எல்ஏவை உருவாக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவன்டா. யாரு? இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க. யார் சார் பெரிய மனுஷன்? ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த காலேஜுக்கு தலைவன். அவனோட அப்பா ஒரு கிரிமினல், இந்த ஊருக்கு தலைவன். இந்த மாதிரி ரவுடி உருவாக்குறான கேபிஆர். அவன் ஒரு பெரிய மனுஷன். மானங்கட்டவனுக்கு பட்ட வேறையா? சும்மா கத்தாது. மக்களோட செல்வாக்கு இல்லைன்னா யாரும் பெரிய மனுஷனாவோ இல்ல பெரிய பதவிக்கோ வர முடியாதுடா. உனக்கு உணர்ச்சி இருந்தா இருளப்பட எதிர்த்து இந்த எலெக்ஷன் நின்றா பாப்போம். டேய் நீ எங்கடா காலேஜ் தேர்தல்ல நிக்க வக்கு இல்லாத பய, தைரியம் இல்லாத பய. இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்றதா முடிவுதான். உங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்றத காட்டுறோம். இந்த எலெக்ஷன்ல எங்கள்ல யாராவது ஒருத்தன் அவங்களை எதிர்த்து நிக்கிறோம். யாராவது ஒருத்தன் தானடா, நீ ஆம்பளை இல்ல. இன்ஸ்பெக்டர் யாரை பார்த்து ஆம்பளை இல்லன்னு கேக்குறீங்க? டேய் ராம், யாரும் இல்லடா. இந்த எலெக்ஷன் நீ தான் நிக்கிற. ஆமாடா நீ தான் நிக்கிற. ஆமா நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிற. டேய் வாடா, முதல்ல போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க. நான் ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறேன்.